मैं आपसे अंत में पूछ रहा हूँ, अगर आपको कोई मदद चाहिए तो मेरे पास आए। புதுசாக ஒன்று சேர்ந்துருக்கு பார்த்தியா, அது ரொம்பவும் டேஞ்சர். கைஸ், வீடியோக்குள்ள போதும் முன்னாடி சின்னதா ஒரு ஷவுட் அவுட். எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில டைம் பாத்தீங்கன்னா அதுவே போர் அடிச்சிடும். சோ அப்படி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே ஒரு கேமை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சா ஹாப்பி தானே. சோ அப்படி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் பேரி மேட்ச் ஆப். இதுல என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு தானே கேக்குறீங்க. கிரிக்கெட், ஃபுட்பால், டேபிள் டென்னிஸ்னு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஐபிஎல் மேட்ச் வேற ஆன் தி வேல இருக்கு. சோ ப்ரெடிக்ட் பண்ண ரெடியா இருங்க, நல்லா சம்பாதிங்க. சோ இந்த பேரி மேட்ச் ஆப் பாத்தீங்கன்னா ரொம்பவும் லீகலான நம்பிக்கையான ஒரு ஆப்னே சொல்லலாம். சோ இதுல கம்மியான மணியை வந்து டெபாசிட் பண்ணிட்டு அதை விட அதிகமாவே நம்ம கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்நேரமும் இருக்கும். இந்த பேரி மேட்ச் ஆப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட்னே சொல்லலாம். சோ 27 வருஷமா ஒரு டாப் ஸ்பான்சர்ஷிப்னால இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த பேரி மேட்ச் ஆப்ல பாத்தீங்கன்னா கேஷ்பேக் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த பிராண்டோட அம்பாசிடர் யாருன்னு பாத்தீங்கன்னா டேல் ஸ்டைன். இது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா கபடி கேமும் இருக்கு. சோ அதுலயும் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க நிறையவே ஏர்ன் பண்ணலாம். கூகுள்ல போய் பேரி மேட்ச்னு சர்ச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு up to 15,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா வெல்கம் போனஸ் கொடுக்குறாங்க. ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக். கைஸ், இந்த இடத்த பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் தரணுங்கிற அவசியமே இல்லை. ஏகப்பட்ட சீரீஸ் இங்கே நம்ம எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பர்பஸாக இங்கே வரணுங்கிறதுக்காக இல்லை, இங்கே நான் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணங்கிறது நான் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு விஷயம் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன். அந்த கெஸ் பண்ண விஷயம் வந்து உண்மையா இல்லையாங்கிறத இனி நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம மணியை கூப்பிடலாம். வெல்கம் ப்ளீஸ். புரியுது உனக்கு? புரியாது, அவனுக்கு எப்படி புரியும்? ஏன்னா இந்த கெட்டப்ல ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாச்சும் ஒரு கெட்டப் மாத்திக்கிட்டே இருக்கிறான். புரியுதுங்க, ரொம்ப இதாக எடுத்துக்கூட எனக்கு வர அரை மனசாக தான் இருக்குது. அரை மனசாக வர சுத்தமாகவே இல்லை. முழு மனசு வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஒரு விஷயம் பாராட்டியே ஆகணும். போன வாட்டி மணி வந்து தனியாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டான். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை தனியாக பண்ணுவேன்னு சொல்லி. ஆனால் அவன் நல்லாவே எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சேன், மணி எடிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனக்கு என்ன டவுட்னா, இந்த மிஸ்ட்ரி கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்க இதே கோஃப்ட் தான் உன்னை தொலைவிட்டு அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோட சஜஷன். சொல்லாதீங்க, அப்புறம் நான் எப்படியே போயிடுவேன். நீ அப்படி போயிடுங்கிறதுக்காக தான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ மணிக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அவன் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி வந்து என்னோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்ல வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வீடியோவில் வந்து நான் சொன்னதில்லை. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், என்னோட சேனல் லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் இவன் சேனலுக்கும் போய் பாருங்கள், இவன் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? எதே சவுண்டு வெளியே கேட்குதுல்ல? எனக்கு கேட்கல. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ளே பண்ணி வண்டியா மணி போகலாமா? போகலாம். உன் ஃபோனோட டார்ச்சும் ஆன் பண்ணுறதுனா பண்ணிக்கோ. தேவைப்பட்ட மட்டும் இந்த டார்ச் யூஸ் பண்ணு. புரியுதா? குவாலிட்டி நல்லா இருக்கும். நான் ஃபோன் டார்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, ஓகேவா? தேவைப்பட்ட மட்டும் லைட் போடுமனே. இங்க பாரு, என்ன பேப்பர் இது? இந்த உருவம் மாறவே இல்லை, இது அப்படியே தான் இருக்கு.
இந்த இடம் அமைதியாக இருக்குல்ல. இந்த ஓடு ஞாபகம் இருக்கா மணி? அதனால தானே நான் இங்கேயே நிற்கிறேன். ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு மரம் இருந்துச்சு, எங்கே அது? அடுத்த ரூம் இல்லையா? இல்லை, இந்த இடத்துல வருமே மரம். என்னைக்கு? சத்தம் போடாம ஒரு நிமிஷம் சார். நீ அங்கே இரு. இங்கே நின்று வெளியே ஏதாவது சவுண்ட் வருதுங்கிறத பாரு. அமைதியாக இருந்தால் தான் எதாவது சவுண்ட் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். கேமரா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண. பயப்படாத, முடிஞ்ச வரைக்கும் சத்தம் போடாம இரு. அமைதியா இரு.
என்னாச்சு? பூச்சி தானே ஒரு மணி நிமிஷம் இங்கே வா, ஒரு நிமிஷம் வா. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் போட்ட ஒரு டிராயிங் நான் பார்க்கல இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி. இல்லை நம்ம கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம். இந்த பொம்பளை இது நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் நான் பார்க்கணும். சீலா கி ஜவானின்னு எழுதியிருக்கு. இது ஒரு பாட்டு, ஹிந்தி பாட்டு. ஷீலா கி ஜவானி. வா வா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ரூம்லேயும் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். எனக்கும் அப்படி தான் தோணுது. யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இங்கே டேஞ்சர் முன்னாடி எழுதிருந்துச்சா? இந்த டேஞ்சருங்கிற வார்த்தை முன்னாடி எழுதிருந்துச்சா? ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரதுனால நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எத்தனை டேஸ் யாரும் இல்லை. அப்படியே சவுண்டு வருது. என்ன எத்தனை ஓடு உடஞ்சிருக்கு பாரு. நான் கண்டிப்பாக போன வாட்டி வந்தப்போ இந்த தூரமாவது வந்திருப்பேன். அந்த எண்ட்லேருந்து இந்த எண் வரைக்குமாவது வந்திருப்பேன். எப்பா தூரத்தில் நாய்ங்க நம்மளை பார்த்துருச்சுங்க. கற்றுக்கண்ணா. மணி இங்கே யாரோ வராங்களா? நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே எவனோ ஒருத்தர் இருந்தான்ல, எவனோ ஒருத்தனோட பேக்லாம் இருந்துச்சுல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இங்கே வார்ன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தோமே, ஞாபகம் இருக்கா? அந்த வார் வீடியோவில் ஒரு பொம்மையை எரிச்சோமே, ஞாபகம் இருக்கா? அந்த பொம்மையோட தலை அங்கே தான் இருக்குது. நான் அந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில், ஷார்ட்ஸ் வீடியோவில் அதை நான் காமிச்சிருப்பேன். அந்த பொம்மையோட தலை பாதி எரிஞ்ச நிலையில் அப்படியே அங்கேயே இருந்துச்சு. அது எவ்வளோ கலர் இருக்கா? அமைதியார் அமைதியார். இவ்வளோ பண்ணுறது நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லவும் வரும். வெயிட் பண்ண. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல யாருமே இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். பேயை கூட சமாளிச்சலாம். ஆளுங்க எவனாவது இருந்தாலும் சமாளிக்கிறது கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு ரூம் தான் இருக்கு. வா. இந்த டிராயிங் போன வாட்டி இருந்துச்சா?
இந்த டிராயிங் போன வாட்டி இருந்துச்சா இல்லையா? கார்த்திக் டோரான் தமிழ் எழுதியிருக்கானுங்க. நாயாக தான் இருக்கும், நாயாக தான் இருக்கும். நாய் தாண்டா அது. தூரத்தில் கத்துற நாய் தான், வேறு எதுவும் இல்லை. நாயாக தான் இருக்கும், பயப்படாது. எப்படிங்க இப்படி கத்தோம்? சயரும் இல்லை என நினைத்து யாரும் இல்லை என நினைத்து விடாதீர். அப்படி அது இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? துயரம் இல்லை என நினைத்து விடாதீர். என்ன அது இருக்கான்னு தெரில. வரவங்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. நாய் கத்துறது தான் வித்தியாசமாக கேட்குது. நான் சொல்கிறது கேளு. ஃபஸ்ட்டு இங்கே யாரும் இருக்காங்க இல்லையான்னு பார்த்துக்கலாம். அது திரும்ப வரக்கூட தானே இருந்தேங்க. அந்த இடம் மறக்கவே முடியாது. நாய் தாண்டா கத்துது. நான் தான் சொல்கிறேன், நம்மளை பார்த்துருச்சு நாய். செஞ்சு கத்திராத மணி, கத்திராத மணி, தயவு செஞ்சு கத்திராத. கேட்குதா இல்லையா நான் சவுண்ட் இருக்கு? சரி, நான் இப்போதைக்கு என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எனக்கு தான் ஒரு சுருப்பம். சேஃபான இடம் பார்க்கணும். ஒரு திட்டு இருந்துச்சு. எங்கே அது திட்டு இருந்துச்சு? என் கூட வா. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து செக் பண்ணோம். முதல்ல இங்கே யாராவது ஆளுங்க இருக்காங்களா, இல்லை வெளியூர்காரன், இந்த சைக்கோ, தண்ணி அடிக்கிறவன், இவங்க யாராவது இருக்காங்கன்னா முதல்ல செக் பண்ணோம். ஸோ இந்த ரூமில் வந்து அந்த மாதிரி யாரும் ஆட்கள் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து பர்சனலாக என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, மணியை வந்து லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துல இங்கே இருக்கக்கூடிய கோஸ்ட் வந்து துரத்திட்டு வந்துச்சா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு 3 கோஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போது ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ 2-3 லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம், கோஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். இப்போ நம்ம கேட்டு மீட்டரை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இறந்து போன ஆத்மாக்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா? இறந்து போன ஆத்மாக்கள், இறந்து போன ஆத்மாக்கள் யாராச்சும் இங்க இருக்கீங்களா? தமிழ்ல கம்யூனிகேட். ಇಲ್ಲಿ ಯಾವುದೇ ದೆವ್ವ ಇದೆಯೇ? ಇಲ್ಲಿ ಯಾವುದೇ ದೆವ್ವ ಇದೆಯೇ? ఇక్కడ ఏదైనా దెయ్యం ఉందా? ఇక్కడ ఏదైనా దెయ్యం ఉందా? தமிழ்ல பேசுறது மட்டும்தான் இதுக்கு லைட் எரிஞ்சிருக்கு. ഇവിടെ എന്തെങ്കിലും ആത്മാ ഉണ്ടോ? ഇത് தெரிஞ்ச விஷயம் தானே. ഇവിടെ എന്തെങ്കിലും ആത്മാ ഉണ്ടോ? தமிழ், மலையாளம்.
क्या यहाँ कोई बूथ है? क्या यहाँ कोई बूथ है? क्या यहाँ कोई बूथ है? கேமரா எடுத்துக்கோ. இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், பயப்படாமல் கேளு. இங்கே வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஒரு ஹிந்தி கோஸ்ட்டும் வந்து நம்ம பேசும்போது கம்யூனிகேட் ஆகுது. இங்கே ஒரு ஹிந்தி கோஸ்ட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் 2க்கே தாங்க முடியலண்ணா. ஆல்ரெடி இங்கே 3 இருக்குடா. இப்போ ஏதோ ஒரு ஹிந்தி கோஸ்ட்டும் கம்யூனிகேட் ஆகுது நம்மக்கிட்ட. நம்ம கேட்குற கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் வருது பார்த்தியா? 3 வாட்டி கேட்டேன், 3 வாட்டி ரெஸ்பான்ஸ் வருது. அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஒருவேளை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துலேருந்து வந்திருக்குமோ? எப்படி சொல்கிறீங்க? நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல தான்டா வளையல் சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னேன். ஆமாம், அது வேணா உண்மைதான். அப்போ இங்கே இதுக்கு வளையல் சவுண்டு இதுக்கு இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. என்ன இப்படி பேசி கடைசியில் என் பின்னாடி தொத்திட்டு இருக்கும் போல. உன் பின்னாடி தொத்திட்டு வந்திருக்கும் தான் எனக்கும் தோணுது. கண்டுபிடிச்சிடலாம் வா. क्या यहाँ कोई तो बूथ है? क्या यहाँ कोई तो बूथ है? மணி கத்தாத மணி கத்தாத. இதெல்லாம் பேச வேணாம். முழுசா ஓடு போகணும்ல, இருக்கிறது பச்சையா தெரியுது. அந்த வளையல் சவுண்டு அந்த ஹிந்திக்கார பேய்ட்டு இருந்து தான் வருது. போன வீடியோ கம்யூனிகேட் பண்ணது ஒரு ஹிந்திக்கார பேய் தான். ஏங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? உன் கூட தொத்திட்டே வந்துருக்குது. அது அங்கே தொத்திட்டு வரல, இங்கே இருக்கிற கோஸ்ட் தான் அதை கூட்டிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னா இப்படிதான் சொல்றேன். अरे वंशर, मैं आपसे अंत में पूछ रहा हूं, अगर आपको कोई मदद चाहिए तो मेरे पास आए. நீங்க எதோ பேசுறனா? अगर आपको कोई मदद चाहिए तो मेरे पास आए. நான் என்னடா பேசுறேன்? சொல்லிட்டு பேசுனா. मेरे पास आए. நான் என்னடா பேசுற? ஆமா, எதிர்பார்த்தது கன்ஃபார்மா போயிடுச்சு. இருக்கிற எல்லா கோஷ்டியும் ஒன்று சேர்க்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது இங்கே இருக்கிறது. நம்ம இதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம்? இந்த இடத்துக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எங்கெங்க போனோம்? இந்த கடைசி 2 மாதம் நம்ம எங்கெங்கெல்லாம் எடுத்தோம் வீடியோ? எங்கெங்க எடுத்தோம்? எனக்கு ஞாபகம் இல்லைண்ணா. எனக்கு இப்போதைக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைண்ணா. ஏன்னா நீ தயவுசெய்து தமிழ்லேயே பேசுனா. நீ போன வாட்டி எடுத்த வீடியோவில் நீ கம்யூனிகேட் பண்ணும்போது தமிழில் பேசும்போது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? நான் பேசவே இல்லையே. மணி கொஞ்ச நேரம் எனக்காக பயப்படாம இருறா. என்னால் முடியாதுண்ணா, நான் ஓடிடுவேண்ணா. ஏய் இருறா. 3 ஒன்றா சேர்ந்து இப்போ கொல்ல போகுது, அதான் நடக்க போகுது. இங்கே எதுவுமே இல்லை. மணி உள்ளார வராத, உள்ள வராத. என்னடாச்சு?
எப்படி உடஞ்சி? எப்படி உடஞ்சது? இல்லை, ஃபுட்டேஜ் பார்த்து தெரியும். மணி என் கூட வா, மணி என் கூட வா, என் கூட வா. ரொம்ப ரிஸ்க்னா இதை இப்படியே விட்டால் ரொம்ப பெரிய ரிஸ்க்காக போயிடும். இப்போ நான் யார் கூட பேசுறது, யார் இங்கே இருக்கா, இதையும் கன்ஃபார்ம் ஆகிட்டான் அம்ஷரு. அது எப்படிங்கண்ணா? ஹிந்தியில் தானே பேசணும். பேர் இவ்விடே எந்தெங்கிலும் ஆத்மா உண்டோ? இவ்விடே ಎಂತೆಂಕಿலும் ஆத்மா உண்டோ? சுத்த போகிற மாதிரி தெரிலண்ணா. மறுபடியும் என்னை படுக்க போட்டுருன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சுங்க. ஒரே வழி நம்ம போகிற மட்டும்தான். போகிறது முக்கியம் இல்லை மணி. எதுக்கு உன் பின்னாடி வந்துச்சு, இங்கே எதுக்கு நம்மளை வர வச்சிச்சு, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம். வந்தது என்னை அப்படியே அமுத்தி கொண்டு இருந்தால் கூட இந்த சவுண்டு கேட்கணும் விவஸ்தை இல்லை எனக்கு. இங்கே ஆல்ரெடி 3 இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹிந்திக்கார பேய் ஒன்று வந்திருக்கு. இது வேறையா? மார்வாடி. ஆனால் ஹிந்திக்கார பேய் இங்கே நல்லா அடாப்ட் ஆகிக்கும். ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இங்கே செவுத்தில் ஃபுல்லாக ஹிந்தியில் தான் எழுதியிருக்குதுங்க. இதெல்லாம் சொல்லாதீங்க. இங்கே பாரு, எங்கே பார்த்தாலும் ஹிந்தியில் தான் எழுதியிருக்குது. எங்கே பார்த்தாலும் ஹிந்தியில் தான் எழுதியிருக்குது. இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த ஹிந்திக்கார பேய் இப்போ தான் வந்துச்சா இல்லை இவ்வளோ நாளாக இருந்து நாம் கண்டுபிடிக்காமல் இருந்த மாதிரி எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இது வரைக்கும் நம்ம இங்கே ஹிந்தியில் பேசினதே இல்லை. கண்டுபிடிச்ச வரையுமே கிழிஞ்சு தந்ததுண்ணா. கத்தாத 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 மணி, இரு மணி, அமைதியாக இருந்தால் தான் மணி இதாக பண்ண முடியும். இப்போ எத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? 4 பேர் இருக்காங்க இங்கே. மனுஷன மாதிரி சொல்கிறீங்க. 4 பேர் இருக்கிறது ஆத்மாங்க. இது நம்ம இடம்டா. நோ, நம்ம இடம்னு கடைசியில் நம்ம இங்கே தானே போவோம். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த இடம் இவ்வளோ அமைதியாக இருக்கு பாரு. ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்னால் முடியல. என்னால் மட்டும் நான் முடியுதா? இங்கே வந்ததுக்கு இந்த இடத்துல 4ஆவதா ஒரு கோஸ்ட் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் ஹிந்திக்கார பேய். ஆனால் அது யார், அது ஏன் இங்கே வந்துச்சு? உன் கூட வரும்போது தானே அது இருந்துச்சு. அப்போது நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல இருந்தால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்த தான் இங்கே ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு கோஸ்ட் இருக்குது. மூடிட்டு இருக்கணும், போய் சும்மா இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த நாளில் 2 கூட நம்ம கணக்கில் சேர்த்திக்கலாம். இந்த ஷெரீனும் அதோட பாய் ஃப்ரெண்டும் அதுங்க பிரச்சனையே கிடையாது. ஆனால் 3ஆவதாக இருக்குதே ஒரு டெரர் பீஸு, அதுதான் ரொம்ப டேஞ்சருங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இந்த ஹிந்திக்கார பேயை கூட்டு வந்திருக்கோம். நைட் விஷன் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? நைட் விஷன் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? தெரிஞ்சிடும். வா. கத்தாத கத்தாத கத்தாத, நம்மளை பயமுறுத்துது. கத்தாத மணி, கத்தாத. கத்தலாம் எதுவும் கேட்காத மணி. கத்திக்கிட்டே இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது கடைசி வரைக்கும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். போன வாட்டி மேலேருந்து நான் கீழே விழுந்தேன்ல, அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கணும். வராமல் விட்டுட்டேன். நைட் விஷன் எடுத்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, வெளியே வந்து நைட் விஷன் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம்.
இப்போ நானும் மணியும் சேர்ந்து இந்த இடத்த வந்து ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிச்சுவல் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கோஸ்ட் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ரெடியா? நைட் விஷனில் சிக்கும். ஒரு சில கோஸ்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் தான் உண்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னது மேலே இருந்து சவுண்ட் இருக்குண்ணா. கண்ணாடி தூசி பறக்குது. நான் கத்தாத கத்தாத. போது கேண்டில் கப்பி ஓன் பண்ணிருக்கேன். கேமராவை கையில் எடுத்துக்கோ. கேமராவை கையில் எடு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 4 ரூம் இருக்குல்ல, நீ அந்த 4 ரூமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. நான் இந்த கடைசி 4 ரூமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். என் கண்ணுக்கு முன்னாடி நீ ரொம்ப தூரம் போகாத. ஓகே தானா? அசால்ட்டாக சொல்லுவாங்கண்ணா. சொன்னதுக்கே இப்படி இல்லை, தனியாக போனால் கிழிச்சிடும். ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே போ, சொல்கிறது கேள் போ. நைட் விஷன் கேமரா வந்து இந்த கேமராவுக்கு முன்னாடி நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு முன்னாடி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கேமராவில் கேப்சர் ஆகும். ஸோ
நான் இப்போ கம்யூனிகேட் பண்ண போகிறேன். ஹெட் இருப்பாங்க இல்லையா, இந்த கோஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட தான் இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ மணியை வந்து நான் முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்னா பண்ணி கொடுக்குறோம். சும்மா இந்த உதார் வேலை வேண்டாம். பிச்சு போடுவேன். நான் வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. இந்த இடத்துல 2 பேரை நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கல்ல, அந்த ஷெரீனையும் அவனோட பாய் ஃப்ரெண்டையும், அவங்க 2 பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுரு. நீயும் அந்த ஹிந்திக்கார பேயும் ஜாலியாக என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் என்கிட்ட இந்த ஷெரீனும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க போன வாட்டி வந்தப்போ. என்னால் பண்ண முடியல அந்த டைமில், ஏன்னா எனக்கே சரியான அடி. அதனால் அவங்க 2 பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணிடு. நான் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. நான் இங்கேருந்து போயிடுறேன். உனக்கு சம்மதம்னா சரின்னு தலையாட்டு, இல்லை எதையாச்சும் பண்ணு, இல்லை எப்பவும் ஊழடுவிய ஊன்னு அதையாச்சும் பண்ணு. என்னது அந்த பிரச்சனை இதே மாதிரியே தான். ரெக்கார்ட் ஆன்ல இருக்கும். கையில் பிடிச்சிட்டோங்க. நீ நம்ம பேய் வீடியோவே எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கேருந்து தோத்துட்டு வெளியே போகக்கூடாது. மொத்தம் 4 பேர் இருக்காங்க, அது கன்ஃபார்மாக தெரியும். அதில் 2 பேர் நல்லவங்க தான், ஆனால் மீதி புதுசாக ஒன்று சேர்ந்துருக்கு பார்த்தியா, அது ரொம்பவும் டேஞ்சர். அந்த ஹிந்திக்கார பேய் தான் நம்மளை வந்து அந்த கேண்டில் பற்ற வைக்க விடாமல் பண்ணுறது. என் கூட வா. இந்த 4 இங்கே தான் சுற்றிட்டு இருக்குதுங்க. 2 கூட பிரச்சனை இல்லை, மீதி 2 தான் ரொம்ப டேஞ்சர். பின்னாடி போ. இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண. கேமரா வந்து பேக் கேமரா ஆன் பண்ணிக்கோ, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. உன் பின்னாடி எது வந்தாலும் நீ அந்த கேமராவில் பார்த்துக்கிட்டே இரு. ஏஞ்சல், ஏஞ்சல், நான் என்னடா பண்ண போறேன் சொல்லு சேனா. ஏஞ்சல்,
நமக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், அது நம்ம பொறுமையா பேசிக்கலாம். இப்போ நான் உங்களை இங்க எதுக்கு கூப்பிட்டேன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் எனக்கும் மணிக்கும் எந்த ஒரு ஆத்மாவாலையும் எந்த ஒரு ஆபத்தும் வராம ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் எங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. எந்த ஆத்மாவும் இந்த 5 நிமிஷத்துல எங்க 2 பேருக்கிட்டையும் நெருங்கவே கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும். நான் என்னண்ணா பண்ண போற?